ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அலாவுதீன், எம்பிபிஎஸ் அண்ட் எம்டி ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ், பொதுநல மருத்துவர். ஐம் ஃப்ரம் ஷிஃபா ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி. ஸோ தினமும் ஒரு மருத்துவர் ரீதியப்படி இன்றைக்கி நம்ம ஒரு வியாதியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வியாதி டெங்கு. ஸோ டெங்குனா என்ன, அது எப்படி தடுத்துக்கலாம், அது வந்ததுன்னா என்ன பண்ணலாம், என்னென்ன அறிகுறி அதுக்கு இருக்குது, என்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு வீதியாக போகலாம். ஸோ டெங்கு எப்படி டிசீஸ் வருது அப்படிங்கிறது பார்ப்போம். டெங்கு ஒரு சின்ன கொசுனால இந்த கொசு நம்ம உடம்புல பைட் பண்ணுறதுனால வரக்கூடிய வியாதி தான் டெங்கு. ஸோ இந்த டெங்கு எல்லாம் இருக்குது அப்படின்னா எல்லா இடத்துலையுமே பொதுவாக இருக்கும். ஸோ வீட்டோட வெளியில் அந்த தண்ணி ரொம்ப தேங்கி இருக்கிறனால வரக்கூடியது, மழைக்காலத்தில் இந்த மாதிரி சீசன் டைம்லலாம் இந்த டெங்கு வியாதிகள் அதிகமாகவே இருக்கும். எல்லாருக்கும் பொதுவாக கேட்கப்படுறது, இந்த டெங்கு வியாதி ஒவ்வொருத்தருக்கும் பரவுமாங்கிறது எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். கண்டிப்பாக இது ஒவ்வொருத்தருக்கும் பரவக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே உண்டு. இது எப்படி சிம்டம்ஸ் வரும், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு டெங்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபீவர் அப்படின்னா. ஸோ உதாரணத்துக்கு அது மைல்டாக ஃபீவருங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். ஒரு 50% பீப்புளுக்கு தான் ஃபீவர் வரும், சில பேருக்கு ஃபீவர் இல்லாமல் கூட வரலாம். ஸோ ஃபீவர் இருக்கும். இன்னொன்று பாடியில் ரொம்ப டயர்டாக இருக்கும், மசில்ஸோ ரொம்ப ஃபெட்டிக் ஆகிடும், சில பேருக்கு ரொம்பவே எனர்ஜி எல்லாம் ரொம்பவே கம்மியாகிடும். ஸோ சின்ன பாடியில் புள்ளி மாதிரி வரும், அதுக்கு ரேஷஸ் மாதிரி வரலாம். அதுக்கப்புறம் இந்த கண் சுற்றி உள்ள பகுதிகளில் எப்போவுமே நமக்கு பெயின் வர மாதிரி இருக்கலாம். இது ஒரு மைல்டு டு மாடரேட் சிம்டம்ஸ் மாதிரி இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு ரொம்ப சிவியர் சிம்டம்ஸ் வரலாம். சிவியர் சிம்டம்ஸ்னால் என்ன மாதிரி வரும் அப்படின்னா, ரொம்ப எக்ஸசிவ் பாடி பெயின் இருக்கும், ரொம்ப தாங்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்னஸாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப சிவியர் அப்டாமினல் பெயின், டாக்டர் என்னால் முடியவே இல்லை, வயிறு வலி ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களுக்கு இந்த மாதிரி வரலாம். இல்லை ஒரு நாளைக்கு 3 to 4 டைம் வாமிட்டிங் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே அறிகுறி தான், இது கண்டிஷன்ஸ் ரொம்ப சிவியராக இருக்குங்கிறது அர்த்தம். இது சிம்டம்ஸ். சரி, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது, இந்த தொந்தரவு இருந்தாலே நம்ம டேரெக்டாக ஹாஸ்பிட்டலில் மருத்துவ ரீதியாக அணுகி அதுக்கு மைல்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்லை சிவியராக எது பண்ணணுமாங்கிறது முடிவு பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டு நெக்ஸ்ட் எல்லோரும் காமனாக கேட்கக்கூடியது ஃபுட் விஷயங்கள். ஸோ அந்த பிளேட்லெட் கம்மியாகிறது டெங்குவோட முக்கிய பங்கு. இந்த பிளேட்லெட்டை கூட்டுறதுக்கு ஃபுட் வகைகளில் எதுவும் சான்சஸ் இருக்கா அப்படிங்கும்போது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, அந்த இன்ஃபெக்ஷன் பாடியிலேருந்து கம்மியாகும் போதே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிளேட்லெட் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, ஃபுட் வகைகளில் என்னென்னா ஹைட்ரேஷன் இஸ் த மெயின் திங். நம்ம அதிகமான நீர் சத்து ஆகாரங்களை ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு தண்ணி நார்மலாக 2 லிட்டர் நம்ம எடுக்கிறோம், இன்னும் அதிகமாக ஒரு 3 to 4 லிட்டர் எடுக்கலாம். தண்ணி குடிக்கிற கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு தே கேன் கோ ஃபார் ஜூஸஸ் லைக் கோகோனட் ஜூஸஸ் எடுத்துக்கலாம், பப்பாயா ஜூஸஸ், பொமக்ரனேட் ஜூஸஸ், அதிகப்படியான ஃப்ரூட்ஸஸ், அதிகப்படியான க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே பாடியில் உள்ள நீர் சத்துக்கள் ஜாஸ்தியாக வரும். என்னென்ன ஃபுட்ஸ் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான்வெஜ் ஃபுட்ஸோ ஸ்பைசி ஃபுட்ஸ் அண்ட் ஆயிலி ஃபுட்ஸ் இதெல்லாம் தவிர்த்துக்கலாம். அண்ட் ப்ரிவென்ஷன், இது நம்ம எப்படி இனிமேல் வர காலத்தில் ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது, வீட்டில் எப்போவுமே பர்டிகுலராக நைட் டைமில் சுற்றி இருக்கக்கூடிய டோர்களில் எல்லாமே கொஞ்சம் ரெப்பலன்ஸ் மாதிரி ஏதாவது நெட் மாதிரி வச்சு கட்டிக்கலாம். வீட்டை மஸ்கிட்டோஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல ரெப்பலன்ஸ் க்ரீம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2. மூணாவது என்னென்னா, நைட் தூங்கும் போது ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் அண்ட் ஃபுல் ஸ்லீவ் பேண்ட் போட்டுக்கிட்டிங்கனாலே நமக்கு கொஞ்சம் அந்த மஸ்கிட்டோ பைட் ப்ரிவென்ஷனில் ப்ரிவெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம பேசின மாதிரி மேலே எந்த அறிகுறி இருந்தாலும், அது மைல்டாக இருந்தாலும் மாடரேட்டாக இருந்தாலும் ரொம்ப சிவியர் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் டோன்ட் ஹெசிஸ்டேட் டு கம் டு ஹாஸ்பிட்டல். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் ஆல்வேஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்போது சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் அணுகி ஷிஃபா ஹாஸ்பிட்டல் அணுகுங்க, டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ நோயை சீக்கிரமாக நம்ம குணமடைய செய்வோம். தேங்க்யூ.